இந்த குரூப்ல எத்தனை பேர் அத்லெட்டிக்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அத்லெட்டிக்? நல்லா ஓடுவீங்க. ஸ்போர்ட்ஸ் குட். பெண்கள் நிறைய கை தூக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஓட்ட பந்தயத்தில் நல்லா ஓடுவேன், பயங்கரமா ஓடுவேன். இப்ப விட்டாலும் ஓடிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஓடுவேன். வாங்கின 532 பிரைஸ்ல 180 பிரைஸ் ஓட்ட பந்தயத்திலையும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் வாங்கினது. எனக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீடிங் புக் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரெண்டுமே தான் 100% கான்சென்ட்ரேஷன் பண்ற ஒரு வேலை. நீ விளையாடுறனா விளையாடுறதை தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. புத்தகத்தை வாசிக்கிறதை தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது. 100% தியான நிலையில் இருப்பது ஸ்போர்ட்ஸ் மற்றும் ரீடிங் ரெண்டு தான். நான் லைப்ரரியிலயும் இருப்பேன், கிரவுண்ட்லயும் இருப்பேன். சாதாரணமா லைப்ரரியில இருக்கிற பிள்ளைங்க கிரவுண்ட்ல இருக்காது, கிரவுண்ட்ல இருக்கிற பிள்ளைங்க லைப்ரரியில இருக்காது. நான் ரெண்டுத்துலயும் இருப்பேன். நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு சின்ன ஹோம்வொர்க் பண்ணேன். என்ன ஹோம்வொர்க்னா, வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ்ல, வேர்ல்ட் ரெக்கார்ட் வீடியோஸ பார்த்தேன். ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் வீடியோஸ பாருங்க, ஜஸ்ட் பாருங்க, ஸ்லோ மோஷன்ல பாருங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணவங்க, ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் வாங்கினவங்க, சில்வர் வாங்கினவங்க, பிரான்ஸ் வாங்கினவங்க, கடைசி கட்டத்தில் ஜெயிக்கிறவங்களுடைய வீடியோஸ் பாருங்க. என்னென்ன வீடியோஸோ பார்க்கிறோம், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டேங்க. கான்சென்ட்ரேஷனா நான் ஒருத்தனுடைய வீடியோவை பார்த்தேங்க. நான் அப்படியே அதை உங்ககிட்ட கடத்துறேன். என் மனதில் என்ன எழுச்சி ஏற்பட்டதோ உன் மனதிலும் அதே எழுச்சி. உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் யாரு? எல்லாருக்கும் அந்த பேர் தெரியுது. அதுவும் முக்கியமா இளம் குழந்தைகளுக்கு தெரியுது. அவனுடைய ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் 100 மீட்டர்ஸ் எத்தனை செகண்ட்ஸ்? 9.58. 9.58 அவனுடைய ரெக்கார்ட். நல்ல கான்சென்ட்ரேஷனோட என்னுடைய பேச்சை கேளு. 2011 ஒலிம்பிக்ல ஒரு பெரிய போட்டியில, தடகள போட்டியில ஓட்டப்பந்தயத்துக்கு வரிசை கட்டி நிக்கிறானுங்க. அதுல உசேன் போல்ட் அப்படிங்கிற ஒருத்தன் ஜமாய்க்கால இருந்து வந்திருக்கான். yellow t-shirt போட்டிருக்கான், பனின் போட்டிருக்கான், ஹாஃப் பனின் போட்டிருக்கான். அதுல வந்து ஜமாய்க்கான்னு கிரீன்ல எழுதி இருக்கு, கிரீன் அண்ட் ரெட் கலந்து இருக்கு. அந்த பனியன், கட் பனின் போட்டிருக்கான். அவன் கரெக்டா வந்து உட்கார்ந்தான். கரெக்டா உட்கார்ந்துட்டு 2011 ஒலிம்பிக் ஃபைனல், கோல்ட் மெடலுக்கான ஃபைனல் காம்படிஷன்ல உசைன் போல்ட் வந்து உட்கார்றான். 5th or 6th இருக்கிறான் ரோல. நான் அவனை கூர்ந்து பார்க்கிறேன். எனக்கு ஜெயிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்கிறதுங்கிறது டெக்னிக், இட்ஸ் a strategy. கரெக்டா போட்டா அடிச்சிடலாம். ஐஏஎஸ் ஆபீசர் ஆவறதும் அப்படிதான், ப்ரொஃபசர் ஆவறதும் அப்படிதான், இந்த இந்திய நாட்டிற்கு பிரைம் மினிஸ்டர் ஆவறதும் அப்படிதான். கரெக்டா ஸ்ட்ராட்டஜி போட்டு அடிச்சுட்டா ஆயிடலாம். ஸ்ட்ராட்டஜி தெரியணும் நமக்கு. பல நேரங்களில் ஸ்ட்ராட்டஜியே தெரிய மாட்டேங்குது. அதனால் தான் திறமை இருக்கின்றவர்கள் எல்லோரும் தோற்று போகிறார். அவன் உட்கார்ந்தாங்க, கன் ஷாட் ஆச்சுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் கன் ஷாட் பண்றதுக்கான அந்த ஒரு செகண்ட்க்கு முன்னால ஓடிட்டான். He was disqualified. In 2011 Usain Bolt disqualified. டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்ட அவனை நான் கூர்ந்து பார்க்கிறேன், ஜூம் பண்ணி பார்க்கிறேன். என்கிட்ட இருக்கிறது ஐபோன், என்னால ஜூம் பண்ணி பார்க்க முடியும் வீடியோஸை. ஜூம் பண்ணி பார்க்கிறேன். பனியனை அப்படி கழட்டிட்டு கீழே துப்புறான். முகமெல்லாம் கடுப்பு,
தோத்தா கூட அவ்வளவு அவன் தாழ்ந்து போயிருக்க மாட்டாங்க. அவன் தப்பு பண்ணி போட்டியில் இருந்து விலக்கப்பட்டான். போட்டியில் இருந்து விலக்கப்படுறதுனா எவ்வளவு பெரிய வலிங்கிறது போட்டியாளராக இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். அது பெரிய அவமானங்க. தோத்தா கூட அவமானம் இல்லை. எது தெரியுமா அவமானம்? நம்ம லைஃப் பாக்ஸிங் மாதிரி தான். என்ன கேட்டா எப்ப தெரியுமா தோல்வி டிக்ளேர் பண்ணுவாங்க? அடிச்சு கீழே விழுந்துட்டா தோல்வி டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. நீ எழமாட்ட வாய்ப்பு கொடுத்த பொழுது எழுந்திருக்கலன்னா தோல்வி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதான் வாழ்க்கை. தோக்கலாங்க, டிஸ்குவாலிஃபை ஆக கூடாது. என்ன கேட்டா பாக்ஸிங்ல தோக்கிறது இல்ல, டிஸ்குவாலிஃபை ஆகிறது தான். நின்னு அடிக்கணும் இல்லையா? அவன் தோக்கலைங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டான். அவன் முகத்தை நான் பார்க்கிறேன், என் மனசு அரட்டுது. என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? தோத்துட்ட. நான் எங்க வியக்கிறேன் நான் குழந்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2011ல அவன் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டான். ஆனா 2012ல மறுபடியும் வந்து அதே ட்ராக்ல அவன் உட்கார்ந்தாங்க. மறுபடியும் எழுந்திருச்சு வந்தான் பாருங்களேன். அங்கேயும் அவன் ஜெயிச்சிட்டான். முதல்ல குஞ்சு குழுவானுகள் எல்லாம் உசேன் போல்ட் கத்துறல்ல, அப்படி கத்துறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அவன் 9.58 எடுத்தது இல்ல. தோற்று போனதற்கு பிறகும் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டதற்கு பிறகும் மறுபடியும் அங்கேயே வந்து உட்கார்ந்தான் பாரு. அதனால் தான் குழந்தைகள் எல்லோரும் அவனை வரலாற்றில் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், whatever it may be, don't quit, never quit. நின்னு களமாடு. தோத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஜெயிக்கலாம். ஆனா களத்தில் இருந்து நாம் அப்புறப்படுத்தப்படக்கூடாது. வந்தாங்க. இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन கேட்கிறேன். உசேன் போல்ட் ஓடுறான், இந்த வாட்டி கரெக்டா ஓடுனான். அவனுடைய பார்வை எங்கெங்க இருந்திருக்கும்? எனிபாடி? அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணான். தோத்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டு அடுத்த காம்படிஷன்ல கலந்துகிட்ட உசேன் போல்ட் அந்த காம்படிஷன்ல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றான். அவன் ஜெயிக்கல, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றான். அவன் ரெக்கார்டை அடுத்த வருஷம் அவனாலேயே உடைக்க முடியல. 10.63 முடியல அவனால. அவன் அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாங்க அந்த 9.58க்கு முன்னால 0.1 கிட்ட வந்தாலும் நரம்பு வெடிச்சிருமாங்க மனுஷனுக்கு. அதான் மேக்ஸிமம் லிமிட்டா. மேக்ஸிமம் லிமிட்ல அவன் ஓடுனான். எனக்கு என்னன்னா என் குழந்தைகளுக்கு நான் அவன் ஜெயிச்சதை சொல்லி தரணும். ஒருத்தன் அப்படி ஜெயிக்கிறான்னா என்ன ஸ்ட்ராட்டஜி? அவன் பார்வை எங்க இருந்துச்சு தெரியுமா? எங்க பார்த்திருக்கோம்? எங்க இருந்திருக்கோம்? கம் ஆன், ஃபைனல் டெஸ்டினேஷன் கன் ஷாட். தப்பு பண்ணிட்டோம்ல, அதனால அங்கதான் இருக்கும் நமக்கு இல்ல. நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. பக்கத்துல ஓடுறவனுடைய காலு, டெஸ்டினேஷனுடைய ரிப்பன், அவன் அதெல்லாம் பார்க்கலைங்க. நான் வியந்தங்க, எப்படி ஒருத்தன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றான், ஜெயிக்கிறதுனா என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி. அவன் பார்வை எங்க தெரியுமா இருந்தது? அவன் பார்வை இருந்த இடம் டைம் போர்டு. அவனுக்கு ஜெயிக்கணும்ன்றது இல்லைங்க, அவனுக்கு தெரியுங்க 9.58 இல்ல 10 பாயிண்ட் தான். 10 பாயிண்ட்டுக்கு முன்னால் அவன் ஓடிட்டானா அவன் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவான் அப்படின்ற ஸ்டடி பண்ணிட்டு வந்து அதை பார்த்துட்டு 10 தொடரத்துக்குள்ள தாண்டனா பாருங்க. அதனால தான் அவன் ஜெயிச்சான். பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களை காம்படிஷனா நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் தோக்குறோம். ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. ஜெயிச்சா மட்டும் பத்தாதுங்க, ரெக்கார்ட்